இருக்க விடாதீங்க. போட்டுருவியா? முடிஞ்சா போடு பார்க்கலாம். ஒரு வேலை போக்குவானோ? பார்த்தல்ல. டேய் விக்கி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்தி தோத்துட்டான், திணித்தான் வா. ஆமாம், அருணா வாடகைக்கு ஒரு வீடு எடுக்கும். இன்னைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு டிங்கோ போகலாம். இல்லம்மா, அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. அங்கே எதுவும் பிரச்சனையா? நியூஸ் பார்க்கலையா? நியூஸா? ஆமாப்பா, யாரோ ஒரு பையன் படத்தைகளை கூட நம்ம போட பக்கம் இருந்தாக்கி நியூஸ்ல நம்ம பரப்பர பேசிட்டு இருக்காங்க. டேய் விக்கி, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் பா, கேம் உண்டா ஆடு. இதோ வரேன், வெயிட் மினிட். ஆமாம், கொஞ்சம் பிஸி, அப்புறமா கூப்பிடுறேன். அவ்வளோ நேரம் அங்கே இருந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லைடா, அம்மாடா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லை. கார்த்தி இந்த முறையும் தோத்துட்டானா? டேய் என்னடு பாரு. இது வேற. வரேன். சர்ப்ரைஸ். டேய் மச்சான், ஒரு கோல் குடி பண்ண வந்திருக்க. அதுவா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். தள்ளு. ஹாய், ஐ அம் பாலா. உங்க நேம் என்ன? எங்கடா எதுவும் பேசாம போறான்? என்னமோ சொன்ன வேலை இருக்கு, வர முடியாதுன்னு. ஆடாமாப்பா, ஆனால் இந்த மாதிரி மூமெண்ட் எப்பவுமே கிடைக்க போறது இல்லையே. அதான் கிளம்பி வந்துட்டேன். அவன் வந்ததை கொண்டு பேச முடியும். தேவைப்பட்டா மட்டும்தான் பேசுவான்னு நினைக்கிறேன். ஆமா, இவனை எங்க பிடிச்ச? இவருக்கு பதிலாக இவர் நடிக்க உள்ளார். இவரை நான் ஜஃப்னா டவுன்ல தான் பார்த்தேன். அப்பதான் என்கிட்ட வந்து தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு கேட்டாரு. சரி, நமக்கு ஒரு ஒத்தாசையா இருக்கட்டுமே, நீங்க கூட்டு வந்துட்டேன். சரி வா, கிராமில் ஒரு கை பார்க்கலாம். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு பாட்டை போடு, ஒரு ஆட்டம் ஆடலாம். டேய் மச்சான், அங்க என்னடா பாக்குற? டான்ஸ பாருங்க. எனக்கு வெளியே முக்கியமான வேலை இருக்கு ப்ரோ. மணி 10 ப்ரோ. வெளியே மழை வேற பெய்யுது. இந்த நேரத்துல அப்படி என்ன வேலை இருக்கு? இல்ல இப்பயே போயா, என் வேலை முடிஞ்சதோ நானே இங்க ப்ரோ. அதெல்லாம் பாத்துக்கலாம் ப்ரோ, இருங்க ப்ரோ. ப்ரோ, நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க ப்ரோ. ரவி போய் கதவை துறடா. நீ மூடிட்டு பாடிடா. ஏய்
போய் கதவை துறடா. யாரா இந்த நேரத்துல பாத்ரூமா? ஸ்ட்ரைட்டா லெஃப்ட் தினவங்க. குட் நைட். நான் சொல்கிறது பொறுமையாக கேளு. நான் இன்னைக்கு அம்மா கிட்ட பேசும்போது அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். ஆனால் அவங்க குழந்தை இருந்ததை சொன்ன இடம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை. அப்படி இன்னும் நான் அப்போ அதை அவ்வளோவா கண்டுக்கல. ஆனால் இவனை பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவன் ட்ரெஸ்ஸும் அவன் போட்டிருந்த மாஸ்க்கும் என் சந்தேகத்தை தூண்டுச்சு. கார்த்தி ரவி ஆடிட்டு இருந்தப்போ நான் அவனை எதிர்ச்சியாக பார்த்த சமயம் அவன் ஜேக்கெட்டுக்குள்ளே ஹெவியாக இருந்த மாதிரி நோட் பண்ணேன். இதெல்லாம் பார்க்கும்போது நடந்த கொலைக்கு இவன் தான் காரணம் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என் அம்மா சொன்ன அந்த சைக்கோக்கு இவனா தற்கொலை. ஆமா, ஏன் இவ்வளவு நடந்த என்கிட்ட ஒரு வாரத்தை பற்றி சொல்லல? அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. போச்சுடா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? கார்த்தி எழுப்பு. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? இப்போ எனக்கு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணுவோம்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன பிளான்? பொழுது விடியட்டும். நான் சொல்லி பிரச்சனை வேற வழியே இல்லை. பிளான் பியா? அது என்ன? அட்டாக். இதற்கு முந்தி நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் கண்ணா.